பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் என் இருளை, என்னுடைய இருளை, என்னை சூழ்ந்திருக்கிற இருளை, என் வாழ்க்கையிலே என் குடும்பத்தில் இருக்கிற இருளை, அந்தகாரத்தை என் தேவன் வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா இருளையும், எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் அவர் மாற்றுவதற்கு, அவர் வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். எல்லாருக்கு தெரிந்த ஒரு பகுதி ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரம் 1ஆம் அதிகாரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக அவர் பிரித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியண்டைக்கு அழைக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே தேவனுக்கு விரோதமாக இருக்கிற இருள், அந்தகார இருள், அது பிசாசினுடைய காரியங்கள். அப்போ உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார இருள் சூழ்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அந்த 1ஆம் அதிகாரத்தில் முதலாவது தேவன் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். வெளிச்சம் உண்டான பிறகு, தேவன் இருளை பிரித்த பிறகுதான் தேவன் ஒவ்வொரு காரியத்தை இந்த பூமியிலே அவர் கொண்டு வந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆகவே நாட்களிலே இருள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நன்மையும் நடக்காது. அந்தகார இருள் நம்மை சூழ்ந்திருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வதற்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு, முதலாவது நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த இருளை, பிசாசினால் கொண்டு வரப்பட்ட அந்த அந்தகார இருளை தேவன் மாற்றி தம்முடைய வெளிச்சத்தினால நம்மை ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய வெளிச்சத்தை உண்டு பண்ணதுனால தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் தாவீதுடைய சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார், என்னை சூழ்ந்திருக்கிற, என்னை பிடித்திருக்கிற, என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான இருள் போன்ற எல்லா காரியங்களையும் என் தேவன் மாற்றி என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவார். வெளிச்சத்தை கொண்டு வந்ததுனால அவன் கீழே சொல்லும் பொழுது, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வெளிச்சம் எனக்குள்ளே வரும் பொழுது நான் சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன். எவ்வளோ பெரிய மதிலையும் நான் கடந்து போவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போவதற்கும் புகுந்து போவதற்கும் தேவனுடைய வெளிச்சம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறான். கீழே 22 வாசிக்கிறோம், என்னை பலத்தால இடை கட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம், அவருடைய வெளிச்சத்தின் வல்லமை, வெளிச்சத்தினுடைய பலன் நம்ம எடை கட்டி நம்ம நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 37, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து நான் அவர்களை பிடிப்பேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிச்சத்துடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இருக்கும் பொழுது சத்துருக்களை அவன் தொடர்ந்து போய் அவர்களை அழித்து போடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கீழே 38 வாசிக்கிறோம், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடி, அவர்கள் மறுபடியும் எழுந்திருக்க மாட்டாதபடி நான் அவர்களை என் பாதத்துக்கு கீழாக்குவேன் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? தேவனுடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறதுனால. மகிமை உண்டாவதாக. அப்போ உண்மையாகவே தேவன் நம்முடைய இருளை அவர் மாற்றுகிற ஒரு தேவன். யோபுல கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபுல, அதாவது அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன் என்று சொல்லுகிறோம். அவர் எனக்கு அருளின, அவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தினால நான் இருளை நான் என்ன செய்வேன்? கடந்து போவேன். எல்லா அந்தகாரங்களை கடந்து போவேன், பிரச்சனைகளை கடந்து போவேன். காரணம் என்ன? அவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தினால, வெளிச்சத்தின் வல்லமையினால என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை சூழ்ந்திருக்கிற
உங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிற எல்லா இருளையும் எல்லா அந்தகார வல்லமைகளையும் தேவன் மாற்றி தம்முடைய வெளிச்சத்தினால அவர் உங்களை நிரப்புவார். தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் பொழுது, தேவனுடைய ஒளி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் பொழுது, பிரகாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வார். என் தேவனாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லுகிறான். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன்னு சொல்லுகிறான். மறுபடியும் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடி நான் அவர்களின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்த சொல்லுகிறான். காரணம் என்ன? தேவனுடைய பலன், தேவனுடைய வெளிச்சம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால உண்மையாகவே எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நீங்கள் மேற்கொள்ளும்படியாக, மறுபடியும் பிரச்சனைகள் மேலோங்கி வராதபடி எல்லாவற்றையும் உங்கள் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு போதுமான வல்லமையை அவர் உங்களுக்கு தருவாராக, பலனை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த நாட்களிலே உங்களுடைய எல்லா விதமான இருளுடைய காரியங்களை அவர் மாற்றுவார். கர்த்தருடைய வெளிச்சத்தின் வல்லமை உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆளுகை செய்யும். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாக நாட்களில் என் இருளை என் தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என் இருளை மாற்றுகிற தேவன், ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா இருளையும் நீர் மாற்றுகிற தேவன், உங்கள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற, வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற எல்லா இருளையும், எல்லா அந்தகார இருளையும் நீர் மாற்றுவதற்கு, நீர் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்கு நீர் உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே, உடைய வெளிச்சத்தின் வல்லமை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் என் தேவன் வெவ்வேறாக பிரித்த தேவன், உங்கள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுடைய சித்தத்துக்கு தடையாக இருக்கிற, ஆண்டவர் நீ செய்யப்படுற நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகார இருள் இப்போது மாறுவதாக, உடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக. கர்த்தர் கிரியை செய்யும். எல்லா சத்துருடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நீர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் என்று யோபுல வாசிக்கிற பிரகாரம் எல்லா இருளையும் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் கடந்து போகத்தக்கதாக, எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக, எங்கள் பாதத்துக்கு கீழாக்கப்படத்தக்கதாக உங்களுடைய வெளிச்சத்தின் வல்லமை எங்களை ஆண்டு கொள்ளட்டும். உங்களுடைய ஜனங்களை ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.